ஆக்சுவலா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய பேர் பேரண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா வந்து எந்த குழந்தைங்களுமே வந்து ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி பண்றதுக்கு வந்து கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா நல்ல ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஆக்சுவலா கிரியேட் ஆகிறது பாத்தீங்கன்னா அவங்களோட ஜெனடிக் மூலியமா தான் இது வந்து கிரியேட் ஆகுது. இது ஏஜ் வந்து டிசைட் பண்ணாது. பட் ஆனா வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் மூலியமா வந்து இதை நம்ம தடுக்கலாம். எப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டோ ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணிட்டோ நம்ம இமீடியட்டா போயிட்டு வந்து வீட்டுல வந்து ஒரு நல்ல புரோட்டீன் ரிச் ஃபுட்டோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடுறது இல்ல. அதை முடிச்சுட்டு வந்து நம்ம போய் ஜங்க் ஃபுட்ஸ் தான் சாப்பிடுறோம். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமா சாப்பிடுறதுனால நம்ம பாடியில வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதுனால ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்றதா இருந்ததுன்னா அந்த டைம்ல வந்து மேக் ஷூர் நீங்க வந்து ஹைட்ரேட்டடா இருங்க. கூட வந்து எலக்ட்ரோலைட்ஸ் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள எத்தனை பேருக்கு வந்து சிபிஆர்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியும்? உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி சைட்ல வந்து யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு ஃபெயிண்ட் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து விழுறாங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து ஐயோ நம்மளால வந்து காப்பாற்ற முடியலையே, நம்மளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு வந்து பயனுங்க. நீங்களும் சிபிஆர் கத்துக்கோங்க. உங்களாலேயும் ஒரு உயிர் காப்பாற்ற முடியும்.